ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கமாக வரும். அது வராமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் வந்து அடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் ஃப்ரண்ட் அடிச்சிருப்பீங்க. பேக் வந்து அடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து டாட்லாம் பிடிச்சி பட்டியெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணினதுக்கப்புறமேட்டு பேக் பார்ட்டை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த சைடு வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எச்சு வந்தது அப்படின்னா, கிளாத் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, பட்டி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இப்படி ஒரு தையல் போட்டுக்குங்க. அதையும் மீறி உங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு அந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா, இந்த மாதிரி வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து மடித்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து 4ஆக வந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இதில் அதிகமாக வந்துட்டு வராத மாதிரி நீங்கள் வந்து கிளாத் ஃபஸ்ட்டே வந்து கட்டிங் போடுறப்பே நீங்கள் கரெக்ட் பண்ணி கட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து ஹைட் வந்து எச்சு கம்மியாகவும் வரும். அதையுமே வந்து நம்ம இந்த இடத்துலையே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்ப ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. 2 சைடோட கிளாத்து வந்து பட்டி வந்து ஒரே அளவில் இருக்கணும். கொக்கி பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டும் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் எச்சு கம்மியாக வரப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணினதுக்கப்புறமேட்டு கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை